யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி. ஓ சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு இயேசுவே கரங்களை உயர்த்தி சொல்லுமா, ஆராதனை ஆராதனை அல்லேலூயா. தேவாவியானவரே மக்கள் நன்றி. இயேசு நம்முடைய முழு பலத்தோடு அவர் ஆராதிக்கும் பொழுது, நம்முடைய முழு ஆத்மாவோடு அவர் ஆராதிக்கும் பொழுது, அவர் நம்ம மேல செய்கிற அந்த வாக்குத்தத்தம், அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு எல்லாமே வெளிப்படும். அதன் மூலியமா உலக ஜனங்கள் பார்ப்பாங்க, இன்னும் ஆண்டவர் இவனை இப்படி ஆசீர்வதிக்கிறாரு, இவன் வணங்குற தேவன் இவனை இப்படி ஆசீர்வதிக்கிறாரு, இவங்க வணங்குற தேவனை இப்படி நடத்துறாரு, இவனுக்கு வியாதி இருந்ததை நீங்க போயிடுச்சு, இவன் வறுமையில இருந்தாலும் மாறி போயிட்டானு அப்படின்னு சொல்லணும்னா நம்ம முழு உள்ளத்தோடு, என் முழு வெளத்தோடு, என் முழு ஆத்துமாவோடு, வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். நல்ல உங்களுடைய கரத்தை நீட்டி, ஆவியானவரே ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே கரங்களை உயர்த்தி எல்ரோய் 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 என்னை கண்டி நன்றி எல்ரோய் எல்ரோய் என்னை ஆமப்பா நன்றி ஐயா என்னை மறுபடி சொல்லுமா, என்னை கண்டீரே உம்மை முழு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா, ஆராதனை இயேசுவே ஆராதனை. ஓ ராமநாதரேஷே ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை. உங்களுடைய சத்தம் உயர்த்துங்க. ஆமாண்டவரே ஆராதனை ஆராதனை இயேசுவே ஓ தோடு ஆராது முழுபல அன்பு. ஆமாப்பா வியாதி நீங்கும், அவர் ஆராதிக்க ஆராதிக்க வியாதி நீங்கும், நம்ம மேல இருக்கிற வறுமை நீங்கும், நம்ம மேல அபிஷேகம் வெளிப்பட போகுது,
நம்ம மேல அபிஷேகம் வெளிப்பட போகுது. அவரை ஆராதிக்க ஆராதிக்க நம்ம மேல வைத்திருக்கிற திட்டம், நம்ம மேல வைத்திருக்கிற தரிசனம், நம்ம மேல வைத்திருக்கிற அழைப்பு ஆராதனை 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 ஹல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. சிலருடைய கேள்விக்கு பதில் ஆண்டவர் தந்துட்டு இருக்கிறார். ஆராதனை 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 ஹல்லேலூயா ஆராதனை உரமலரசே ஆராதனை உரமலவர சந்தரலரபா ஒரு வியாதி உள்ள குருடனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவன் உடனே பார்வை அடைந்தான். அவன் குதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். அவர் சொல்லுற ஒரு வார்த்தை, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நம்முடைய விசுவாசம் நம்மளுடைய வியாதியிலிருந்து விடுதலை, நம்மளிடத்துல இருக்கிற பிரச்சனையிலிருந்து விடுதலை, நமக்கு உண்டான போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை. நான் விசுவாசிக்க விசுவாசிக்க எல்லாமே உடைந்தெறிவார். நான் விசுவாசிக்க ஆண்டவர் உடைத்தெறிந்து பாதைகளை செவ்வை பண்ணுவார். அவர் கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன். இந்த 2024 ஆண்டவர் இதுவரை வாக்கு பண்ணினவைகளை இந்த ஆண்டு நிறைவேற்றுவாரு. இன்னும் திட நம்பிக்கையாயிருங்க. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. ஏன்னா நம்ம நம்பிக்கையை கண்மலையாகிய கிறிஸ்து மேல வச்சிருக்கிறோம். நம்ம கண்மலையாகிய கிறிஸ்து மேல வைத்திருக்கிறோம். இப்படி கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆராதனை ஆரா கடைசியா சொல்லுவோமா? ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை ஒரு கலரதியந்தோ ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி வாழ்நாள் அந்த பாட்டு ஆராதனை ஓ ஆராதனை ஓ இயேசுவே ஆராதனை ரகலரதி அந்தரோ ஆராதனை இயேசுவே ஆழத்திலிருந்து உங்களை இருதயத்தில் இருக்கிற கஷ்டங்களை மாற்றி ஆராதனை. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் மறுபடி எடுத்து கட்ட போகிறார், மறுபடி அடைக்க போகிறார், மறுபடி சீர்படுத்த போகிறார். சபையை மாத்திரம் அல்ல, நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தர போகிறார். நல்லா கரங்களை தட்டி தேவ நாமத்தை மாத்திரம், தேவனுக்கு மாத்திரம் மகிமை. ஒரே இதுவரை ஆரம்பத்திலிருந்து எங்களுடைய ஆராதனை நீர் இடைப்பட்டதற்காக நாங்க முழு மனதிலிருந்து நன்றி செலுத்துகிறோம். நீங்க மாத்திரம் எங்களோடு இருக்கிறீங்க. உம்மை மாத்திரம் நம்பி ஆராதிக்கிறோம், உம்மை மாத்திரம் நம்பி நிற்கிறோம். நீங்க அற்புதம் செய்கிறவர், நீங்க அற்புதமான காரியங்களை செய்கிறவர். அவர் சாதாரண தேவன் அல்ல, அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்கிறவர். செங்கடலை பிளக்க முடியாத ஆண்டவர் நினைச்சாருன்னா பிளக்க முடியும். இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுகிற கர்த்தர், இயற்கையை நமக்கு சாதகமாய் மாத்துகிற கர்த்தர் ஆண்டவர் புதிய காரியங்களை எழும்ப செய்ய போகிறார். நம்ம சர்ச்சைப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படாதீங்க. ஆண்டவர் எது செய்தாலும் நன்மைக்கே செய்வார். ஆண்டவர் எது செய்தாலும் ஒரு புதிய காரியம் உண்டாக போதுன்னு அர்த்தம். ஆண்டவர்
செய்யறாரு. ஒரு அதை விட பெரிய ஆசீர்வாதம், அதை விட பெருசு டபுள் மடங்கு நம்ம கிடைக்க போகுது. நம்ம இன்னும் நம்மளுடைய சர்க்கிள் இதுதான்னு நினைக்கும் பொழுது, இது இல்லடாப்பா உன் சர்க்கிள், உனக்கு நான் வச்சிருக்கிறேன்ப்பா, பெருசான ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதே போல உங்களுடைய வாக்கு தத்தமும் அப்படிதான். உன்னை நீ இந்த நிலையில நீ நினைக்காத, உன்னோடு கூட நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். கரங்களை உயர்த்தின வண்ணமாவே தாவீது ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறாரு. அவ்வளோ அந்த ஒரு கோலியாத்தை எதிர்த்து நிற்கும் பொழுது அவனை கூட இருக்கிறவங்க கேட்கிறாங்க, நீ எப்படிப்பா எதிர்த்து நிற்ப? ஜெபத்திற்குள்ளாய் நடத்துவார்கள். தேசத்திற்காய் ஜெபிக்க போகின்றோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நல்ல நாளுக்காய் நன்றி அப்பா. ஆவியானவரே கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பாதத்தில் ஒப்பு கொடுக்க ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, தடையாயிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் அழைத்து கொண்டு வாங்க அப்பா. இந்த நாளிலும் தேடி வந்திருக்கிற நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி அப்பா, முழு ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆவியானவரே, எங்கள் தேசத்திற்காய் வருகிற தகப்பனே, எங்கள் தேசத்தின் தலைவர்களை என் தேவன் நீங்கள் தொழுங்கப்பா. அப்பா, வர இருக்கிற தேர்தலில் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கர்த்தாவே நீதி விளங்க முடியுமாய் செபிக்கிறேன் தகப்பனே. நீங்கள் கர்த்தாவே தேசத்தின் தலைவர்களை தொடுங்க. இல்லைனா எங்கள் தேசத்தின் தலைவர்களை என் தேவன் உமக்கு பிரியமானவர்களாய் மாற்றி கொடுங்க தகப்பனே. அப்பா, உம்மை அறிந்த மகன்களாய் என் தேவன் எடுத்து எங்களுக்கு தாங்கப்பா. எங்கள் தேசம் சீர்கட்டு போகாதபடி ஞானமாய் நடத்தி செல்ல நல்ல ஒரு தலைவர்களை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்கப்பா. அப்பா, ஒவ்வொரு மாநிலங்களையும் உன் பாதத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. நீங்கள் நல்ல ஒரு அமைச்சர்களையும் அப்பா, ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்களையும் என் தேவன் நீங்கள் தொடுங்கப்பா. அப்பா, நீதியாய் நியாயமாய் விசாரிக்க என் தேவன் நல்ல ஒரு அரசியல் தலைவர்களை நீங்கள் கொடுங்க தகப்பனே. அப்பா, எங்களுக்காக கர்த்தாவே அவர்கள் உண்மையும் உத்தவமாய் கர்த்தாவே தங்களை ஆட்சிக்குட்படுத்த என் தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. நீதி செய்யுங்கப்பா. நீங்கள் நியாயம் விசாரிங்க தகப்பனே. திக்கற்றவர்களின் கர்த்தாவே விதவைகளையும் விசாரிக்கிற தேவனே என் தேவன் கர்த்தாவே, நீர் கர்த்தாவே அரசியல் தலைவர்களுமாய் நீ விசாரிக்க முடியுமாய் செபிக்கிற தகப்பனே. அப்பா, எங்கெங்கு அநியாய அக்கிரமம் நடக்கிறதோ அங்கெல்லாம் நீர் கர்த்தாவே நீதியின் சூரியனாய் உதித்து கர்த்தாவே அங்கு நியாயம் விசாரிக்கிறது கர்த்தரே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் தேசத்தில் எங்கெங்கு கர்த்தாவே அநியாயம் அக்கிரமம் நடக்கிறதோ அங்கு கர்த்தாவே உம்முடைய நீதி நியாயம் நடக்கிறதை நாங்கள் கண்கூடாய் பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்கள் தமிழ்நாட்டில் கர்த்தாவே தென் மாவட்டங்களில் கர்த்தாவே உம்முடைய கோபம் எதற்காக இப்படி வந்தது என்பதே கர்த்தாவே நீர் அறிவீர் தகப்பனே. அப்பா, எங்களுக்குள்ள இருக்கிற பாவங்கள் சாபங்கள் எல்லாம் மன்னிங்க தகப்பனே. அப்பா, விக்கிரகங்களை அலைந்து திரிந்து கர்த்தாவே உண்மை கர்த்தாவே அறியணும் தகப்பனே. இப்படிப்பட்ட மனக்கண்கள் கர்த்தாவே இந்த மக்களை நீங்கள் தொடுங்கப்பா. ஒவ்வொரு கர்த்தாவே விக்கிரகங்களையும் சிலைகளையும் வணங்க கர்த்தாவே அவர்கள் மனக்கண்கள் குருடாய் கர்த்தாவே இருக்கிறது தகப்பனே. அவர்களையெல்லாம் நீங்கள் தொடுங்க தகப்பனே. அப்பா, நீங்கள் அவர்களை கர்த்தாவே அவர்கள் இருதயத்தில் கர்த்தாவே எவ்வளோ வைராக்கியமாய் இருக்கிறார்கள். அந்த வைராக்கியம் உண்மை பற்றி கொண்ட கர்த்தாவே உண்மை கர்த்தாவே முழு மனதோடு பற்றி கொண்டு கர்த்தாவே நீர் நீதி தேவன் உண்மை தேவன் என்று அறிந்து கொண்டு கர்த்தாவே உண்மையே சார்ந்து வாழ அவங்களை இருதயத்தை நீங்கள் தொடுங்க தகப்பனே. நீர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 135 வசனம் 1 முதல் 6 வரை. அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரே அவருடைய நாமத்தை துதியுங்கள். கர்த்தரின் வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் நிற்கிறவர்களே கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய தேவன் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நாம் அறிவோம். பூமியிலும் வானத்திலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலிருந்தும் கர்த்தர் நமக்கு சித்தமானவர்களை செய்வாராமே. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். யாத்ராகமம் 33:34 முதல் 35 வரை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன். எஸ்லேமே, உன் வாசலில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. சங்கீதம் 122:1-2. சங்கீதம் 121:1 முதல் 8 வசனங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்.
வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் கால்களை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் அது உன்னை சேதப்படுத்தாது. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கைக்கும் விலக்காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கிய மரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். சங்கீதம் 139 1 முதல் 5 வரை வசனங்கள். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாதிருக்கும் முன்ன இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். சங்கீதம் 25 1 முதல் 5 வரை. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நான் உனக்கு துணைத்தனங்கள் தருவேன் என்றார். என் சமூகம் உனக்கு உண்டாக செல்லும். நான் உனக்கு இல்பகல் தருவேன். யாத்ராகும் 33:14. கர்த்தர் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரி வைப்பேன். மத்தேயு 23:25. இந்த மாதத்திலே அப்பா, மாதத்திலே திருமண நாள் காண்பவர்கள், இந்த மாதத்திலே பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள், இவர்கள் மேலே உம்முடைய கிருபை இறங்குவதாக. வருடத்தின் துவக்கத்திலே இந்த மக்கள் தகப்பனே அப்பா, உம்முடைய சமூகத்திலே புதிய ஆண்டையும் புதிய நாளையும் காண்கின்றபடினாலே இவர்கள் மேலே உம்முடைய விசேஷித்த கிருபை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இவர்கள் இந்த நாளிலே காண்கின்றதான இந்த ஆசீர்வாதத்தின் மேன்மை வருடத்தின் இறுதி வரையிலும் கடந்து வரும்படியாக இவர்கள் மேல் தேவ ஆசீர்வாதத்தை கூறுகிறோம் ஆண்டவரே. சபையாராக நாங்கள் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். சபையாராக நாங்கள் இவர்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இவர்களுடைய தகப்பனே வாழ்க்கையிலே இவர்கள் இந்த மாதத்திலே இந்த வருடத்திலே அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் எல்லாம் கைகூடி வருவதாக. இவர்கள் தகப்பனே தங்களுக்கு மாத்திரமல்ல, தங்களை சார்ந்தவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவார்களாக. சபைக்கு ஆசீர்வாதமாய் மாறுவார்களாக. சமுதாயத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுவார்களாக என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு பிள்ளைகள் ஆசீர்வாதமாகவே இருப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கரங்களை தட்டுவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். உட்காருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கரங்களை தட்டி பாஸ்டர் அவர்களை வரவேற்போம். கர்த்தர் உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் ஆவியானவரே, பிரசன்னத்தை ஒரு விசை அனுப்பித்தாங்கப்பா. ஆராதனை உமக்காக தானப்பா. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத
கர்த்தாவே குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே உங்க பிரசன்னத்தில் தேவ பிரசன்னத்தில் கண்களை மூடி ஆவியானவரே, இது உம்முடைய சமூகம், இது உம்முடைய ஆலயம், இது நான் உமக்கு செய்கிற ஊழியம். ஆண்டவரே, பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர், மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர், மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் உங்க சமூகத்தில் உங்க பிரசன்னத்தில் உங்க சமூகத்தில் ஆவியானவரே, நீரே என் தஞ்சம், என் கோட்டை, என் துருகம், என் நம்பிக்கை, என் நண்பர், என் பலன், என் கேடகம். ஹல்லேலூயா. உடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாயிருப்பதே உடைய பிரசன்னம் எங்க கூட இருப்பதற்கான அடையாளம். அப்பா தேவரீருடைய பிரசன்னம், அதுதான் உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாய் போகும்னு சொன்னீங்களப்பா. அதை வாஞ்சிக்கிறோம், அதை தியானிக்கிறோம், அதை விரும்புகிறோம், அதை அடைந்து கொள்ள பிரயாசப்படுகிறோம். ஆவியானவர் வாக்கு பண்ணினதை எங்கள் பேர்ல வந்து நிறைவேற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காகவே எதிர்பார்ப்போடு உமக்கு ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல, என் சிநேகிதனான ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ? The presence of God is like a presence of a friend. ஸ்தோத்திரம். நமக்கு பிடித்தமான நம்முடைய நண்பர்களோடு எப்படி அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பது நமக்கு இன்பமா இருக்குமோ, அப்படியே தேவ பிரசன்னத்தில் இருப்பதும் அதைவிட மேன்மையான ஒரு இன்பத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. அவர் மேன்மையானவர், அவர் உயர்வானவர், அவர் மகிமையானவர். ஸ்தோத்திரம். அத்தனை பெரியவராக இருந்தாலும் ஸ்தோத்திரம், தான் பயணிப்பதற்கு ஒரு கழுதையை தெரிந்து கொண்டார். தான் ஏறி போவதற்கு ஒரு கழுதையை தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். அந்த கழுதையின் மேல அவர் ஏறி போனதுனால வேதம் சொல்லுகிறது, அந்த கழுதைக்கு முன்பதாக தங்கள் வஸ்திரங்களை கழட்டி விரித்தார்கள், மரக்கிளைகளை வெட்டி போட்டாங்க. ஒருவேளை அந்த கழுதை நினைச்சிருக்கோம், ஒரு நாள் நமக்கு இப்படி செய்தது இல்லையே, இன்னைக்கு மட்டும் ஏன் இப்படி செய்யறாங்க? ஏனென்றால் அன்றைக்கு அந்த கழுதை இயேசுவை சுமந்து கொண்டு போனது. ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில்
ஆராதனையின் முடிவில் நீங்க தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக இருப்பீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இந்த ஆராதனையின் முடிவில் தேவ சமூகத்தை சுமக்கிறவர்களாக இருப்பீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவை சுமந்த ஒரு கழுதை, தேவ பிரசன்னத்தை சுமக்கிற மனிதர்கள். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. திட்டும்போது கூட கழுத 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 திட்டுவான். ஒண்ணுக்கும் உதவாத கழுத. உங்களுக்கு தெரியுமா, அதை விட மோசமான நிலைமையில இருந்த என்னை அவர் தேடி வந்தார். பிரயோஜனம் இல்லாதவனாய் இருக்கும்போது அவர் தேடி வந்தார். ஒரு கழுதையிலும் கீழானவனாய் இருக்கும்போது அவர் தேடி வந்தார். அவருடைய பிரசன்னத்தை சுமக்கிறதுனால் எத்தனை கனம், அவருடைய பிரசன்னத்தை சுமக்கிறதுனால் எத்தனை மேன்மை. ஹல்லேலூயா. ஆவியானவரே, இன்னும் அதிகமாய் உம்முடைய பிரசன்னத்தை சுமப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. இந்த கனம் யாரால் உண்டானது? இந்த மேன்மைகள் எல்லாம் யாரால் உண்டானது? ஹல்லேலூயா. உங்களை சுமக்கிறதுனால் தானே, உடைய சமூகத்தை காத்து வைத்திருப்பதினால் தானே, உடைய சமூகத்தை வாஞ்சித்து நாடுவதினால் தானே. ஹல்லேலூயா. அன்னைக்கு மோசேயை பார்த்து சொன்னாரு, என் சமூகம் உனக்கு முன்னாடி போகுனார். என் சமூகம் உனக்கு முன்னாடி தான் போகும். ஆனா இந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, இந்த திருச்சபைக்கு வந்து இருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, என் சமூகம் உனக்கு உள்ள இருக்கும். உனக்கு முன்னாடி மட்டுமல்ல, நான் உனக்குள்ளேயே வர பிரயாசப்படுகிறேன். கழுத மேல இல்ல, கழுத கூட இல்ல, நான் கழுதைக்கு உள்ளேயே வர விரும்புகிறேன். அல்லேலூயா. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீ மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீ மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே. தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிற காயின் ஒரு கொலைகாரன். காயின் ஒரு கொலைகாரன். தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடின காரணத்தினால அவன் சொல்றான், எனக்கு ஆபத்து வருமே, எனக்கு தீமை வருமே, என்னை காண்கிறவன் என்னை கொன்று போடுவானே. ஸ்தோத்திரம். ஒரு கொலைகாரனுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஒரு மோசமானவனுக்கு ஆண்டவர் உதவி செய்யக்கூடுமானால் இன்னைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை உங்களுக்கு அனுப்பி கொடுக்க, அவருடைய சமூகத்தை உங்களுக்கு முன்பதாக அனுப்ப வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். சொல்ல, நான் உனக்கு ஒரு அடையாளத்தை போடுவேன், என் கண்ணு உன் மேல இருக்கும், ஒருவனும் உனக்கு தீமை செய்வதில்லை, ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, ஒருவனும் உனக்கு தீமை செய்வதில்லை, ஒருத்தியும் உனக்கு தீமை செய்வதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, உடைய சமூகத்துக்குள்ளே ஓடி வருகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். உடைய ரெண்டு கைகளுக்குள்ளே ஓடி வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய மடிக்குள்ளே ஓடி வருகிறோம் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்திற்குள் ஓடி வருகிறோம் ஆண்டவரே. உடைய சமூகத்திற்குள் ஓடி வருகிறோம் ஆண்டவரே. அந்த வெடித்த கண்மலைக்குள்ளே ஓடி வருகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் தஞ்சமானீரே,
என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அவருக்கு நண்பர்கள் இருக்க முடியுமானால் பரிசுத்த ஆவியானவருடைய காலத்துல எத்தனை நெருக்கமான நண்பர்கள் தேவனுக்கு உண்டாயிருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல அவர் சகல ஜனங்களையும் தனக்கு நண்பராக்கி கொள்கிறார். பிதாவா இருக்கும்போது ஒருத்தரும் அவரை நெருங்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். யாத்திராகமம் 33:20. ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். ஒரு மனுஷனால அவரை பார்க்க முடியாது. அவர் படைச்ச சூரியனை 10 செகண்ட் பார்க்க முடியல. அந்த சூரியனை படைச்ச தேவனை ஸ்தோத்திரம் ஏறிட்டு பார்க்க முடியாது. ஒரு செகண்ட் கூட பார்க்க முடியாது. பார்த்தவன் செத்தான். அவ்வளவு பிரசன்னம் நிறைந்த தேவன், அவ்வளவு மகிமை நிறைந்த தேவன், மனிதர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத உஷ்ணம் நிறைந்த தேவன் அவர். ஸ்தோத்திரம். அவர் பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஸ்தோத்திரம் நமக்கு மேல இருந்தார், நமக்கு முன்னாடி இருந்தார். அக்கினி ஸ்தம்பமாய் நமக்கு முன்னாடி இருந்தார். நம்முடைய ஆதி முற்பிதாக்களுக்கு அவர் மேக ஸ்தம்பமாய் மேல இருந்தார். ஸ்தோத்திரம். அவர் இயேசுவாக வந்தபோதோ அவர் கூட இருந்தார். அவர் கூடவே இருந்தார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சீஷர்களோடு கூட இருந்தார். வேதபாரகரை நேர்ல சந்தித்தார். அதனாலதான் பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, நாங்கள் அவரை கண்டோம், எங்க கைகளினால் அவரை தொட்டோம், அவரோடு பேசினோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆனா இன்னைக்கு இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஆவியானவரே, ஆவியானவரே, நீர் எங்களுக்குள்ள இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உமக்குள்ளே, நீர் எங்களுக்குள்ளே. சொல்லுங்க, நான் உமக்குள்ளே, நீங்க எனக்குள்ளே. நான் உமக்குள்ளே, நீங்க எனக்குள்ளே. சொல்லுங்க, நான் உமக்குள்ளே, நீங்க எனக்குள்ளே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் இல்லாமல் வாழ்கிறேன். பரலோக தகப்பனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வருஷத்துல 2வது வாரம் நாங்கள் வந்திருக்கோம் ஐயா. ஸ்தோத்திரம். எங்களுக்கு நல்ல ஒரு ஆலயம் இல்லாமல் இருக்கலாம், எங்களை சுற்றி மறைக்கிறதுக்கு செவுர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவரீர் எங்களை ஆட்கொள்ளும்படி உடைய பிரசன்னத்தை அனுப்பி தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல கர்த்தர் மகிமையாய் எழுந்தருளி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மேல் பிரியமாய் எங்கள் மத்தியிலே வந்து உலாவுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு தான்ப்பா, இந்த பலிபீடம் உங்களுக்கு தான்ப்பா, இந்த சர்ச் உங்களுக்கு தான் ஆண்டவரே. இங்க இயேசு ஒருவருக்கே முதலிடம். ஆவியானவர் அசைவாடி வருவதற்கே முதலிடம். எந்த மனிதரை பார்க்கிலும் இயேசு ஒருவருக்கே பிரதானமான இடத்தை இந்த சபை தருகிறது. ஆவியானவரே, நீங்க இந்த சபையை உங்க டோட்டல் கண்ட்ரோல்ல எடுத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த சர்ச் யாருடைய கண்ட்ரோல்லையும் இல்லை, இது டோட்டலா பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு சிறகுகள் இல்லை, ஆனாலும் பரிசுத்த ஆவியானவருக்குள் நாங்கள் பறக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உடைய பரிசுத்த பிரசன்னம் உடைய பிள்ளைகளை காக்கட்டும். உங்க பிரசன்னத்திலே ஆரோக்கியம் உண்டு, உங்க பிரசன்னத்திலே சமாதானம் உண்டு, உங்க பிரசன்னத்திலே நிறைவு உண்டு, உங்க சமூகத்திலே செழிப்பு உண்டு, உங்க மகிமைக்குள்ளே ஒரு பெரிய ஆனந்த பாக்கியம் உண்டு. அங்கே ஜீவன் உண்டு, பரிபூரண ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு உதவாத கழுதையை தேடி போய் ஏறி உட்கார்ந்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த கழுதைக்கும் ஒரு மதிப்பு மரியாதையை கொடுத்தீங்களே,
இன்றைக்கு உங்களை சுமக்க தீர்மானிக்கிறோம் ஐயா. உங்களை சுமக்க எங்களை பூரணமாய் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களிலிருந்து இனி இயேசு வெளிப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வருஷம் 2024 எங்களிலிருந்து இயேசு வெளிப்பட போகிறதற்காக, நாங்க போகிற இடமெல்லாம் தேவ பிரசன்னம் வெளிப்பட போகிறதற்காக, நாங்க நிக்கிற இடத்துல எல்லாம் தேவ சமூகம் குடிகொள்ள போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தும்படி எங்களை முன்குறித்தீரே, எங்களை தெரிந்து கொண்டீரே, வேறு விரித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க ஏற்படுத்தின ஆசாரியர்கள் எழும்பி நின்று ஜனத்தை ஆசீர்வதிக்கும் போது அவர்கள் சொல்லுகிற வார்த்தையின்படியே ஜனத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே. இந்த வருஷம் உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும், பொருளாதார ஆசீர்வாதத்தினாலும், இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும், மேலே வானத்தின் ஆசீர்வாதத்தினாலும் உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. ஸ்தோத்திரம். வானத்தின் பனியினாலும் பூமியின் கொழுமையினாலும் உடைய பிள்ளைகளை திருப்தியாக்குவீராக. உடைய ஜனம் உம்மால் ஆதரிக்கப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த வருஷத்தில் நம்முடைய பிள்ளைகள் எழும்பி தேவ ராஜ்யத்தை கட்டுவார்களாக. கர்த்தருடைய கரம் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவியா இருப்பதாக. தேங்க்யூ லார்ட். உடைய ஜனத்தின் பேரில் கர்த்தர் பிரியமாய் இருப்பதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தனித்தனியாய் ஆசீர்வதியும், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதியும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய கரமே உடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். முற்றிலும் எங்களை தாழ்த்தி உடைய கைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மீது அந்த பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது மோசே அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று சொன்னான். அல்லேலூயா. நம்மளும் சொல்லுவோமா, ஆண்டவரே, நான் சொன்னதை மட்டும் சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள் சமூகம் எங்களுக்கு முன்னாடி போகாதிருந்தால் எங்களை எங்கேயும் கொண்டு போகாதீங்க, நாங்கள் எங்கேயும் வரமாட்டோம். 2024 இந்த வருஷம் முழுவதும் ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக, எங்களுக்குள் இருப்பதாக, எங்கள் மேல் அசைவாடுவதாக. நாங்கள் தேவனுக்குள், தேவன் எங்களுக்குள், நான் தேவனுக்குள், தேவன் எனக்குள். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இது எனக்குரிய நேரம் அல்ல, ஆனாலும் சில நிமிடங்களில் நான் எடுத்துக்கொண்டேன். ஸ்தோத்திரம். நான் இந்த வசனத்தின் அடிப்படையில் வேதத்தை தியானிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் எவ்வளோ நல்ல புதிய வெளிப்பாடுகளை, வெளிச்சங்களை தந்து தேவன் ஆச்சரியமாய் நடத்துகிறதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்னும் வேதத்தை தியானிப்போம். ஸ்தோத்திரம். தேவனுடைய வெளிச்சத்தில் நடப்போம். அந்த வெளிச்சத்தில் உண்டாயிருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பங்கிட்டுக் கொள்வோம். அந்த சுதந்திரங்களை நாம் பங்கிட்டுக் கொள்வோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்தி ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்கு நல்ல அருமையான கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். நம்ம மத்தியில அருமையான அண்ணன் வசந்தராஜ் ஆல்பர்ட் அவங்க வந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். உண்மையிலே அவங்க செய்கிற ஊழியத்தை மற்றவர்களால் செய்ய முடியாதுன்னு தான் நான் சில நேரங்களில் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அவங்க சர்ச் growth மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்கி அநேக ஆண்டுகள் இந்தியாவின் வட மாநிலங்களிலே தன்னுடைய வாழ்க்கையை தாரை வார்த்து தன்னுடைய நேரத்தை, பணத்தை, பலத்தை, உழைப்ப, சிந்தைய ஸ்தோத்திரம் பல மொழி பேசுகிற மக்கள் மத்தியில் திருச்சபைகளை ஸ்தாபிக்கவும், அந்த திருச்சபைகள் வளர்ச்சி அடைவதற்கும் உரிய ஆராய்ச்சிகளை உண்டாக்கி அவைகளை பொக்கிஷ வைப்பாய் வைத்து அடுத்த தலைமுறை அந்த ஆராய்ச்சியின்படி சபைகளை ஸ்தாபிக்க ஊழியங்களை செய்வதற்கான சிறந்த பணிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்க எப்பொழுதெல்லாம் வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியா வர்றாங்களோ, குறிப்பாக
திருநெல்வேலி பகுதிக்கு வருகிறாங்களோ எனக்கு அதை தெரியப்படுத்துவாங்க. நாம் அவர்களை சந்தோஷமாய் நம்ம மத்தியில் ஏற்றுக்கொள்கிறோம். ஸ்தோத்திரம். அது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாய் கருதுகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலே அவர்கள் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நாம் கவனமாய் கருத்தாய் கர்த்தருடைய வசனத்தை கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். மறுபடியுமாக உங்கள் மத்தியிலே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த அருமையான வாய்ப்புக்காக என்னுடைய தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நம்ம பாஸ்டர் என்னோட நல்லா பேசுவார். அவர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கார். நேற்று தான் நான் வந்தேன், பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன். நான் ஒருவேளை பாளையங்கோட்டையில் இருப்பேன் 2 நாள், அவங்களோடு வந்து ஆராதிக்கணும் அப்படின்னு கேட்டேன். அவர் என்னை அழைத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தம்பி பிரவீனுக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை நான் பாளையங்கோட்டையில் தொடர்ந்து இருந்தால் இன்றைக்கி என்ன ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் இங்கே தான் ஆராதனைக்கு வருவேன்னு சொல்லி. அப்படி அருமையான ஒரு ஒர்ஷிப் லீடர், பிரசங்கி, ஆண்டவர் பயன்படுத்துகிற தேவனுடைய மனுஷன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து வெளிநாடுகளிலே, வெளி மாவட்டங்களிலே, மாநிலங்களிலே வேலை செய்கிறோம், வேலை செய்துட்டு இருந்தோம். அவர் சொன்ன சர்ச் குரோத் ஆஃபீஸில் இருந்து ஓய்வு பெற்ற பின்பு நானும் என்னுடைய மனைவியும் ஒரிசாவில் போய் தங்கிட்டோம். ஏன்னா இங்கேருந்து போயிட்டு வர்றது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி. அங்கே நடந்த ஒரு நிகழ்ச்சி, பாஸ்டர் வந்திருக்கிறாங்க ஒரிசாவுக்கு. இல்லை, நீங்கள் மல்கன்கிரி நவரங்பூருக்கு வந்தீங்க, ரைட். இந்த பாஸ்டர் வந்த இடத்துல இருந்து போட்டு எடுத்து ஒரு 40 நிமிஷம் போட்டில் போனோம், சாதாரண போட்டு. போய் அங்கே இறங்கி ஆட்களை சந்திப்பதற்காக நாங்கள் போனோம். அந்த கிராமங்கள் எங்கே இருக்குன்னா, இந்திராவத்தின்னு ஒரு பெரிய டேம், ஹைட்ரோ பவர், அதாவது மின்சக்தி தயாரிக்கிற ஒரு பெரிய டேம். அதை கெட்டும் போது என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு 200 கிராமத்தை காலி பண்ணியிருக்கிறாங்க. மக்களை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், அதனால் கொஞ்சம் காசை கொடுத்து நீங்கள் அங்கே போய் வேலை பார்த்துக்கிடுங்க அப்படின்னு. சில பேர் பெரிய பட்டணத்துக்கு போயிட்டாங்க, ஒடிசாவில் இருந்து சில பட்டணத்துக்கு அந்த காசை வச்சு கூலி வேலை செய்கிறதுக்கு ஏதாவது செய்யலான்ட்டு பரவிட்டு போனாங்க. சிலவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, வெளியே நிலமும் இல்லை, வீடும் இல்லை. அதில் உட்காந்துருக்கும்போது டேமெல்லாம் கட்டி முடித்த பிறகு என்ன பார்த்தாங்க, சில மேடுகள் இருக்குது அங்கங்கே, எல்லாமே தண்ணிக்குள்ளே போகலை. டேம் வந்து ஒரு நாளும் ஒரு அளவுக்கு மேலே ஏறினா திறந்து விட்டுருவாங்க. அதனால் என்ன செஞ்சாங்க, இந்த மக்கள் போட்டு எடுத்து உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் விவசாயம் பண்ணி வாழ்க்கை நடத்துனாங்க. கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க, உங்கள் அட்ரஸே இங்கே கிடையாது, உங்களுக்கு ஓட்டர் உரிமை கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, கரண்ட்டு கிடையாது, ஸ்கூல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கே எங்களை ஆண்டவர் கொண்டு போனார். அந்த ஊரில் குழு ஆரம்பித்தோம், பெண்கள் மத்தியிலே குழு ஆரம்பித்து அவங்க கொஞ்சம் ஏதாவது சம்பாதிக்கலான்னு சொல்லி. ஒரு நாள் நான் போயிருக்கும்போது என் மனைவி என்ன கவனித்தாங்க, அந்த ஊரில் இந்த கோரம் புல் முளைக்கும், நம்ம என்ன சொல்லுவோம், விளக்குமாறுன்னு சொல்லுவேன், சென்னையில் தொடப்பம்பாங்க. அது சின்ன சின்னதாக கெட்டி கொண்டு வராங்க, வீட்டுக்கு கொண்டு வராங்க. ஒருத்தன் வந்து ஊரில் இருந்து, டவுனில் இருந்து வந்து வாங்கிட்டு போய் அதை விற்கிறான். ஒரு கட்டு வந்து 1 ரூபா. ஆனால் நாங்கள் பஜாரில் போய் என்ன விசாரிச்சோன்னா, ஒரு தொடப்பம், ஒரு விளக்குமாறு வந்து 35 ரூபா. 34 ரூபா நீங்கள் சம்பாதிக்கலாமே, இதை இப்படி பண்ணுறீங்களேன்னு சொல்லி
ஒரு 2-3 தடவை போய் சொன்னோம், நீங்கள் எல்லாம் கொண்டு வாங்க, குழு மெம்பர்லாம் போய் கொண்டு வாங்க, உங்கள் வீட்டுக்காரர் யாராவது கொண்டு வந்து அதே மாதிரி கட்டுங்க, ஒயர் எப்படி கட்டுறது, கைப்பிடி எப்படி போடுறது அப்படி நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், நீங்கள் அதை செய்யுங்க, செஞ்சு உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்து அதை விற்றுட்டு கொண்டு வர சொல்லுங்கள் அப்படின்னோம். கொஞ்சம் தயங்கி பண்ணாங்க. பிறகு நல்லா பண்ண ஆரம்பித்தாங்க. நல்ல காசு, வாரம் வாரம் ஒரு 100 தொடப்பம் 200 தொடப்பம் கொண்டு போய் அதை விற்று அந்த காசுலாம் இந்த குடும்பத்துக்கு வர ஆரம்பிச்சது. இதை நாங்கள் என்ன சொல்லுவோம், இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், ஆடிங் வேல்யூ. இன்றைக்கி முழுவதும் பாஸ்டர் நடத்தின அந்த ஒர்ஷிப் கூட அதே மாதிரி தான் இருந்தது. ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறது என்னென்னா, சாதாரண ஆட்களை எடுத்து இந்த விளக்குமாருக்கு எப்படி மதிப்பு கொடுத்தோமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு மதிப்பு கொடுத்து அப்படி உயர்த்துறார். இந்த ராத்திரி பிச்சைக்காரனாக இருந்தோம் காலையில் அரசன் அப்படி ஆகிறதில்லை. ஒருவேளை சிலவர் ஆயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக மதிப்பு நம்மளுக்கு கொடுக்குறார். அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கொடுக்குறார். ஒருவேளை 10 நிமிஷம் நம்ம தடுமாறி ஜெபம் பண்ணால் அவரை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து அரை மணி நேரம் வல்லமையாக ஜெபம் பண்ண கற்றுக் கொடுப்பார். பைபிள் வாசிக்கும் போது சரியாக புரியலை அப்படின்னா ஆவியானவர் நமக்கு மதிப்பை கொடுத்து அறிவை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே பேசும்படியாக செய்வார். ஒருவேளை நீங்கள் டீச்சராக வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிற அந்த திறமையை உங்களுக்கு கொடுப்பார். எல்லா இதுலேயும் ஒருவேளை 500 ரூபா ஒரு மாதத்துக்கு நீங்கள் சேமிச்சிங்கன்னா 2000 ரூபா சேமிக்கிறதுக்கு உதவி பண்ணுவார். ஆண்டவர் நம்மை முழுமையாக பார்க்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை அடிப்படையானது. நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நம்ம பங்கு பெற்றால் அந்த வாரம் முழுவதும் நம்ம வேறுபட்ட ஒருவர். ஆமென். நீங்கள் பங்கு பெறலைன்னா அது வேறப்பட்ட ஒரு வாழ்க்கை. 2 மணி நேரம் தான் செலவழிப்போம் இங்கே, ஆனால் அதில் ஆண்டவர் மதிப்பு கொடுக்கிறார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். பாஸ்டர் சொன்ன பல கருத்துக்கள் அதில் இருக்குது. 41ஆம் அதிகாரம் ஒரு நீங்கள் ஏசாயா ஒரு நாள் உட்கார்ந்து முழுவதும் வாசித்தீங்கன்னா அல்லது பாதி வாசித்தீங்கன்னா 39ஆம் அதிகாரம் வரைக்கும் ஏசாயாவில் இருக்கிற கருத்து ஒரு கருத்து, பாவத்திற்கு தண்டனை அது இதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். 40ஆவது அதிகாரத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆசீர்வாதம். இன்றைக்கே பாஸ்டர் 2 வசனம் அது இந்த 40ஆவது அதிகாரத்திலிருந்து எடுத்தாங்க. அதனுடைய மொழி நடை வேறு, கருத்து வேறு. அதனால் சிலவங்க என்ன சொல்கிறாங்க, ஏசாயா இன்னொரு ஏசாயா தான் எழுதினாரு அப்படின்னு. அதை நான் நம்பலை. அதிகம் படித்தவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் 39 அதிகாரம் வரைக்கும் இருந்த அதே மக்களை எங்கே கொண்டு போனார்னா பாபிலோனுக்கு சரியாக கொண்டு போனார். பாபிலோனில் இருக்கிறாங்க. வாழ்க்கை படு மோசமான வாழ்க்கை. வீடு கிடையாது, உடுக்கிறதுக்கு துணி கிடையாது, வாழ்க்கையில் மதிப்பு கிடையாது, வேலை கிடையாது, அடிமை. அவங்க அடிமையாக இருக்கும்போதே இந்த தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே. அவன் பயந்து செத்துக்கிட்டு இருக்கான், ஓடி வர முடியாது, 1000 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிறான். அவனை பார்த்து என்ன சொல்றாரு, பயப்படாதே. ராத்திரி எந்திரிச்சா திகையாதே. யாருமே எனக்கு இல்லை அவன் நினைச்சிட்டு இருக்கான், நான் இருக்கிறேன். இன்னைக்கு அதுதான் பாஸ்டருடைய ஒர்ஷிப்புடைய தீம்.
அந்த கருத்து சில சமயத்தில் நினைக்கும் போது நம்ம கையெல்லாம் நடுங்கணும். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் போதுங்க வாழ்க்கையில். ஆனால் என்ன, ஆண்டவர் நம்மோடு இருந்தால் முதுகில் தட்டி கொடுத்து பரவாயில்லன்னு சொல்லிகிட்டு இருக்க மாட்டார். அது நல்ல அன்பு இல்லை. நல்ல அன்புனா என்ன செய்யும், இன்னைக்கு ஒரு மனுஷனாக இருந்தால் நாளைக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கணும். இதில் ஆண்டவர் 3 காரியங்களை செய்கிறார் 41ஆம் அதிகாரத்தில். முதல்ல என்ன செய்கிறாரு, நம்மை மீட்டு எடுக்கிறார். மீட்கின்ற உறவு. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் அதோடு முடியல. என்ன சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன், முழுமையாக அங்கே போகும்போது ரட்சிக்கப்படுவேன். உன்னை மீட்டு கொண்ட ஒரு உறவு ஆண்டவர் செய்கிறார். 2வது என்ன சொல்கிறாரு, நம்ம ஆண்டவரை நம்புறது இல்லை. கோயில் இது சர்ச்சில் இருக்கும்போது நம்புவோம். நீர் இல்லைன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு. போவோமா? எத்தனை தடவை போகிறோம்? அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்னை நம்பு. நம்பிக்கையின் உறவு. எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே உறவு பலமாக இருக்கும். நம்பிக்கையின் உறவு. 3வது, மீட்டுக்கொண்டே நம்பிக்கையை கொடுத்துட்டேன் சும்மா வீட்டில் வச்சிருப்பாரா? இல்லை, நம்மை பயன்படுத்துவார். அல்லேலூயா. பயன்படுத்துகின்ற உறவு. முதல்ல மீட்கின்ற உறவு, நம்ப செய்யும் உறவு அல்லது நம்பிக்கையின் உறவு. 3வது பயன்படுத்துகின்ற உறவு. 40வது அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன சொல்றாரு ஆண்டவர், நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். எங்க தேடினாரா? பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து. நீ எங்கேயோ இருந்த, உனக்கே தெரியாது எங்க இருந்த அப்படின்னு சொல்லி. அதாங்க மீட்பு. ஆமென். நம்மளுக்கெல்லாம் சொந்தமாயிடுச்சு. அதை விளக்குறதுக்கு பவுல் பிறவை எழுதுறாரு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். மரித்திருந்தோம், சுரணையே இல்லைங்க. பாவம் செய்யும் போது, பொய் சொல்லும்போது சுரணையே இல்லை. சுரணை இல்லை மாத்திரம் நான் என்னமோ பெரிய ஆள் மாதிரி நடந்துட்டு இருந்தேன். நாற்றம். அந்த வாழ்க்கையை தொடர்ந்து வாழக்கூடாது. யாராவது அப்படி இருந்தால் நீங்கள் மாறணும். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்தோம். அடுத்தது, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இல்லை, அடிக்கிட்டே போறாரு. மரித்திருந்தோம், ஆனால் மாம்சமும் இச்சையும் என்ன செய்ய சொல்லிச்சோ அதான் செஞ்சோம். என் மனசு என்ன சொல்லிச்சோ அதை செய்வோம். ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம். அடிமை, பிசாசுக்கு அடிமை. அதான் எமில் என்ன எழுதுவார், உலகம் பிசாசு மாம்சத்துக்கு அடிமையாக வாழ்ந்தேன், நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மரம் போல அலைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா. அல்லேலூயா. நான் அப்படிதாங்க இருந்தேன். நம்ம எல்லாரும் அப்படிதான் இருந்தோம். கடையாந்தரங்களில்
பயத்தோடு, திகிலோடு, பாவத்தோடு, நாத்தத்தோடு இருந்து அவர் கூப்பிட்டு என்ன சொல்றாரு? நீ என் தாசன். பழைய ஏற்பாட்டில் 3 பேருக்கு தாங்க அது பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஒன்று ஆண்டவர். இந்த 40 அதிகாரத்திலேருந்து பார்த்தீங்கன்னா பல இடத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து தாசன் போட்டிருக்கோம். அடுத்தது மோசே, அவன் என்னுடைய தாசன். அடுத்தது தாவீது. ஆண்டவர், மோசே, தாவீது இடத்துல நம்மையும் வைச்சு என்ன சொல்றாரு? நீ என்னுடைய தாசன். அல்லேலூயா. நம்ம இப்படி நடக்க அவசியம் இல்லைங்க, இப்படி நடக்கணும். உலகம் மதிக்கலைனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்னுடைய தாசன். செல்ஃப் எஸ்டீம் வாங்க இங்கிலீஷில். தமிழில் என்ன? உங்களுக்கே நீங்கள் கொடுக்குற மதிப்பு. நம்ம ஏதோ சுய மதிப்பு, சுயமரியாதை. அது நம்ம சுயத்திலிருந்து வரல. யார் கொடுக்குறா? ஆண்டவர். பிள்ளைகள் மாத்திரம் இல்லைங்க, தாசன். நீ என்னோடு சேர்ந்து உழைக்கணும், என்னோடு சேர்ந்து உழைக்கணும். உனக்கு ஒரு வேலை இருக்கு. மத்தேயு 25 அதிகாரத்தில் ஒரு ஊமை இருக்கு. 14 இருந்து வசனம். ஒருத்தர், ஒரு பெரிய பணக்காரர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய ஊழியக்காரருக்கு தாளந்துகளை கொடுக்கிறார். 5, 2, 1. அவன் திறமைக்கு தக்க தாளந்தை கொடுக்கிறார். கொடுத்துட்டு என்ன செய்கிறாரு? நீங்கள் எல்லாரும் இதை வச்சு வியாபாரம் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறார். திரும்ப வரார். திரும்ப ஒருத்தரையாக கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா செஞ்ச அப்படின்னு. ஐயா, நீங்கள் 5 தாளந்து கொடுத்தீங்க, இன்னொரு 5 சம்பாதிச்சிருக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உண்மையும் புத்தகமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். அல்லேலூயா. நான் சில சமயத்தில் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நான் உண்மை பார்க்கும்போது இந்த வசனத்தை கேட்கணும். மலையை கீழே கொண்டு வர சொல்லலைங்க, அதுவும் கொண்டு வர சொல்ல நான் பிறகு பார்ப்போம். அவர் என்ன சொல்றாரு? உண்மை. எதுல உண்மை? ஆண்டவர் எனக்கு கொடுத்த பொறுப்பிலே உண்மை. மனைவியாக இருந்தால் அந்த பொறுப்பிலே உண்மை, கணவனாக இருந்தால் அந்த பொறுப்பிலே உண்மை, பெற்றோராக இருந்தால் அதிலே பொறுப்பிலே உண்மை, டீச்சராக இருந்தால் அதிலே உண்மை, நான் பாஸ்டராக இருந்தால் என்னுடைய பொறுப்பிலே நான் உண்மை. அவர் எதிர்பார்ப்பது மாத்திரமல்ல, அந்த பொறுப்பை முன்னேற்றுவதற்கு, என்னுடைய திறமையை கூட்டுவதற்கு, என்னுடைய அறிவை கூட்டுவதற்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது, அவர் கிருபை நமக்குள்ளே செயல்படும் போது, அவர் எதை விரும்புகிறாரோ அதை செய்ய நம்மால் முடியும். நம்மால் முடியும். என்கிட்ட கார் இருக்கு, கார் ஓட்ட தெரியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே இனிமே படிக்க முடியாது, என்ன செய்ய அப்படின்னு. அவர் கார் வாங்கி கொடுத்து நீ படி அப்படின்னு சொன்னார். நான் படிக்கலை. எதையும் கண்டும் மலைக்கக்கூடாது. விருப்பத்தையும் செய்கையையும் உண்டு பண்ணுகின்ற வல்லவர் அவர். சின்ன வேலைனாலும் சரி பயப்படக்கூடாது. இதை செஞ்சு என்ன லாபம் அப்படின்னு யோசிக்க கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் இதை செய்ய சொல்றார், நான் செய்வேன். அந்த தாளந்து அவர் கொடுத்திருக்கிறார், நான் புதைச்சு வைக்க மாட்டேன். மதிப்பூட்டுகிறார். வாழ்க்கையில் எப்படி மீட்டுக்கொண்டு, கடையாந்தரத்திலிருந்து மீட்டுக்கொண்டு என்னை அவரோடு உழைக்கின்ற ஒரு தாசனாக மாற்றி பணி செய்ய வைக்கிறார். அல்லேலூயா.
ரெண்டாவது, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கின்ற மதிப்பு அல்லது உயர்வு என்னன்னா, நம்மை நீ என்ன நம்புன்னு சொல்ற. நான் உன்னையே நம்புறேன், அப்பமே முடிஞ்சிடுச்சு. கண்டிப்பா நம்புறாரு நம்மளை. யாருங்க நம்மளை நம்ப முடியும்? போய் யார்ட்டாச்சும் 10,000 ரூபாய் கடன் வாங்கிடுவீங்களா நீங்க? 10,000 ரூபாய்க்கு நம்ப மாட்டாங்க. ஒன்னையும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சில சமயத்தில் நம்ம தப்பும் பண்ணியிருப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்ம தப்பு பண்ணாலும் சரி, அவரை விட்டு ஓடினாலும் சரி, கடையாந்தரங்களில் இருந்து கூப்பிட்டு நம்மை அவருடைய ஊழியக்காரனாக்கி, நான் உன்னை நம்புகிறேன் அப்பா. வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை நாம் பிடித்திருந்தால் என்னமோ செய்யலாம். இந்த உலகத்தில் பெரிய வியாதி என்ன தெரியுமா? ஹோப்லெஸ்னஸ், நம்பிக்கையற்ற வாழ்க்கை. காலையில் எந்திக்கிறோம், ஐயோ இந்த வேலையை வந்துடுச்சே, எப்படி செய்ய போறோம்? வாழ்க்கையில் ஒவ்வொரு மணி நேரமும் நம்முடைய நம்பிக்கையை நம்ம விட்டு பிடுங்குகின்ற நிகழ்ச்சிகள். இந்த சர்ச்சை நான் பார்த்தேன், எனக்கு பெரிய ஷாக்காக இருந்தது. கொஞ்சம் பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பித்தேன். ஏன் இந்த சர்ச்சை உடைச்சாரு அப்படின்னா, இன்னும் என்னைய நம்பணும் அப்படின்னு. அல்லேலூயா. எங்கேருந்து காசு வரப்போகுது நம்மளுக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. நம்பிக்கையை எடுக்கின்ற நிகழ்ச்சிகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது தான் நம்மளுக்கு நம்பிக்கை வரும். ஆண்டவர் என்னை நம்புகிறார். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பழைய ஏற்பாட்டில் கிதியோன் கதை, நியாயாதிபதி 6ஆம் அதிகாரம். மீதியானருக்கு அடிமையாக வாழ்கிறார்கள். நம்பிக்கையே கிடையாதுங்க. குகையில் போய் வாழ்றான். குகையில் போய் அப்போ வந்துருவாங்களோ, இப்போ வந்துருவாங்களோ, அது நடந்துருமோ, இது நடந்துருமோ அப்படின்னு பயத்தோடு, பயமும் நம்பிக்கையிலையும் இல்லாமல் வாழ்றதும் அக்கா தங்கச்சி மாத்திரம் இல்லை, ரெட்டை பிள்ளை. பயம் வந்தா நம்பிக்கை போயிடும், நம்பிக்கை இல்லைன்னா பயம் வந்துடும். இது ரெண்டு பயங்கர சத்துரு நம்முடைய வாழ்க்கையில். கிதியோன் மற்றவங்க எல்லாம் விதையே விதைக்கல, பயிரே போடல. வாழ்க்கையில் நல்ல நாள் அப்படி ஓடிருங்க, ஒண்ணுமே செய்யாம. ஏன்? நம்பிக்கை இல்லை. அது செஞ்சால் என்ன ஆகுமோ, இதை செஞ்சால் என்ன ஆகுமோ. ஆனால் கிதியோன் மாத்திரம் விதைச்சு பயிர் வளர்ந்து அதை அறுத்து கொண்டு வந்து அடிச்சிட்டு இருக்கான், போர் அடிச்சிட்டு இருக்கான். எங்கே? நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க? மேடுன்னு சொல்லுவாங்க. போர் அடிக்கிற மேடுன்னு சொல்லுவாங்க. இவன் என்ன செய்யறான்? பள்ளத்தில் அடைச்சிட்டு இருக்கான். பயம். அவன்கிட்ட தேவதூதன் பேசுகிறான், நம்மகிட்டையும் பேசுவார், பல முறை பேசியிருக்கார். பராக்கிரமசாலியே. சரிசத்தில் யாராவது நம்ம பெரிய ஆள் நம்மளை கூப்பிட்டா நம்ம இப்படி திரும்பி பார்ப்போம், நம்மளை இல்லை வேற யாரையோ கூப்பிடுறோம் அப்படின்னு, இல்லையா? பராக்கிரமசாலியே நானா? நம்மளுக்கு பராக்கிரமம் கிடையாதுங்க. அவர் என்ன சொல்றாரு? நம்புறாரு. அல்லேலூயா. அவருக்கு ரொம்ப தெரியும், ஏன்னா அவர் தான் நம்மளை படைச்சாரு. நமக்கு தெரியறதோட ஆண்டவருக்கு அதிகம் தெரியும். நமக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. இதெல்லாம் யோசிக்கும் போது அப்படியே உடம்பு புள்ளி இருக்குது.
என்னை விட என்னை அதிகமாக நேசிக்கிறவர், என்னை தெரிந்திருக்கிறவர் வந்து என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே. அவன் என்ன சொல்றான்? நீங்க யாரோ எனக்கு தெரியாதுங்க, எனக்கு கதை விடுறீங்களா? நீங்க சொல்ற கதையெல்லாம் மோசே காலத்துல நடந்ததுங்க, இப்ப எங்க நடக்கு? ஆண்டவர் எங்களுக்கு கூட இல்லவே இல்லை, நம்பிக்கை இல்லை. அவன் என்ன சொல்றான்? தேவதூதன் என்ன சொல்றாரு? உன் மூலம் தான் ரட்சிப்புக்கு வரப்போகுதுப்பா அப்படின்னு. அல்லேலூயா. உன் மூலம் தான் ரட்சிப்பு. அவன் என்ன சொல்றாங்க? என்னங்க, மனாசே கோத்திரம் சின்னது, யூதா கோத்திரமோ பெஞ்சமின் கோத்திரமோ பெருசு. நிறைய தடவை வருது இல்லை நம்மளுக்கு, நான் யாருங்க, இவ்வளோதான் படிச்சிருக்கேன், இவ்வளோதான் திறமை, அது தெரியாது இது தெரியாது, அது தெரியாது இது தெரியாது, தெரியாததே நினச்சிட்டு இருப்போமே தவிர தெரிஞ்சதை நினைக்கிறது கிடையாது. பராக்கிரமசாலி. அவன் பராக்கிரமம் எங்கே இருந்து வந்தது? காரணம் என்னன்னா, மற்றவங்களாம் விதை விதைக்காது இருக்கும்போது இவன் விதை விதைச்சி அதை பாதுகாத்து அறுக்கிறதுக்கு கொண்டு வந்துட்டான். வீட்டில் உட்காந்து ஆண்டவரே அதை செய்ய உதவி செய்ய, இதை செய்ய உதவி செய்ய, என்ன செய்ய மாட்டார். வெளியே போனோம், எதை செய்யறதுக்கு சொன்னாரோ அதை செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. அவங்கள தான் ஆண்டவர் தேடிட்டு இருக்கார். எத்தனை எண்ணங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு தெரியாது. இந்த ஆண்டில் ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, நல்லா இருந்தது எனக்கு. 1ஆம் தேதி செய்த வாக்குறுதிகளை நினைவு கூறுங்கள். 15 நாளில் மறந்துட்டோம். ஆண்டவர் சமூகத்திலே அவரை உங்களுக்கு மனசில் போட்ட எண்ணங்களை செய்யுங்கள். பராக்கிரமசாலியே, நானும் ஒன்னுடன் இருக்கிறப்பா. அவனுக்கு நம்பிக்கை வரல. ஆள் குறைப்பு பண்ணி 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 கடைசியில் 300 பேர். ஆனால் அவங்க எப்படி இருக்கிறாங்க? 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலைப் போல திரளாய் இருந்தது. ரைட். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம எதிர்க்கும் சக்தி மகா பெருசுங்க, நான் இம்புட்டோடு. உண்மைதான். 41வது அதிகாரத்தில் என்ன சொல்வார் ஆண்டவர்? சிறு பூச்சியே, நீ பூச்சி தான். சிறு கூட்டமே, நம்ம சிறு கூட்டம்தான். என்னால் என்ன செய்ய முடியும்? அவங்க அவ்வளோ பெருசா இருக்காங்களே. ஆண்டவர் வேடிக்கையா இருக்கு. எதிரிகள் ஒரு சொப்பனம் காண்றாங்க, நம்ம இல்லை, நான் இல்லை, நீங்கள் இல்லை. எதிரி ஒரு சொப்பனம் காண்றான். வாசிங்க 13ஆம் வசனம். கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விலத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். தொடர்ந்து. அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றான். அல்லேலூயா. ஒப்பு கொடுப்பார் இல்ல, ஒப்பு கொடுத்தார். பைபிள்ல அது நடக்க இல்லாத நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச மாதிரி. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? பர்சன்ட் பெர்ஃபெக்ட். நடந்து முடிஞ்ச மாதிரி சொன்னா அது முடிஞ்சதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. எனக்கு சொப்பனம் கொடுக்கலங்க, என் எதிரிக்கு சொப்பனம் கொடுக்குறார். ஏன்னா நான் கேட்க மாட்டானே, நம்பிக்கை வராத என்னமோ தெரியல.
சூழ்நிலையில் பார்ப்போம் ஆண்டவர் செயல்படுவதை. அல்லேலூயா. எப்படி மாற்றுவாருன்னு பார்க்கணும். அது பார்க்கறதுக்கு கண்ணு வேணும். கிதியோனுக்கு நம்பிக்கை இருந்ததுனால தான் அவர் ராத்திரி சொல்லும்போது 9வது வசனம், அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அவன் ஆண்டவர்கிட்ட, அதை எப்படி ஆண்டவரை நான் போக முடியும், அவங்க எவ்வளவு வல்லமை உள்ளவர்கள், எத்தனை படம் இருக்கு அப்படின்னு சொல்லி கூடாரத்தில் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஆரம்பிங்க, செய்ய ஆரம்பிங்க, ஏறுங்க, மீதியான இடத்துல போங்க. ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தன் இருந்தால் அவன்கிட்ட போய் சொல்லுங்க. ஆண்டவர் அவங்கள மாற்றி வச்சிருக்காரு. அப்பவுமே பயம் வந்துச்சு அவங்களுக்கு. அல்லேலூயா. செய்யுங்க. பெர்க்மன்ஸ் தான் பாடுவார், ஏதாவது செய்யுங்க ஒவ்வொரு நாளும், ஏதாவது செய்யுங்க. நம்ம சர்ச் இருக்குல்ல, சபையாக நமக்கு இருக்கிற வல்லமை யாருக்குமே கிடையாதுங்க. அல்லேலூயா. யாருக்குமே கிடையாது. ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அது இட்டர்னல்னா முடிவில்லாதது. அது கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஆனால் யாரை பயன்படுத்தணும்னு விரும்புகிறாரு? சபையை. அல்லேலூயா. இந்த பகுதி மாறணும்னா, வண்ணார்பேட்டை மாறணும்னா நீங்க தான். அடக்கி வச்சிருக்கோம் வல்லமைய, வெளியே காட்டாம. பயம், நம்பிக்கை இல்லை, குகையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மீதியானர் அப்படி பண்ணிடுவாங்களா, இப்படி பண்ணிடுவாங்களே, யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எந்த கட்சியும் பண்ண முடியாது, யாருமே பண்ண முடியாது. அவங்களுக்கு தெரியல, புத்தி இல்லை. நமக்கும் புத்தி இல்லாமல் ஆயிடக்கூடாது. நம்பிக்கை ஊட்டுறாரு. பயப்படாதே, உன்னுடனே இருக்கிறேன், நீ என் தாசன், உன்னை பலப்படுத்துவேன். நம்பிக்கை செய்யதாங்க நம்பிக்கை வரும். இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? சக்சஸ் வில் லீட் டு சக்சஸ். வெற்றி மற்றொரு வெற்றிக்கு வழிவகுக்கும். ஒன்றுமே செய்யலைன்னா வெற்றி எப்படி வரும்? நம்பிக்கை ஊட்டுகின்ற உறவு. 3வது பயன்படுத்துகின்ற உறவு. நம்பிக்கை ஊட்டி வீட்டிலே வச்சிருந்தா என்ன பண்ணுவோம்? என்ன செய்ய? ரொம்ப நல்ல வசனம் 14-15 யாராவது வாசிங்க. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களும் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அடுத்த வசனம், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே கலிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். அல்லேலூயா. அவர் எப்படி நம்மளை எக்யூப் பண்றாரு அல்லது பலப்படுத்துகிறார்னா, பூச்சியை ஏந்திரமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. பூச்சிங்க, நிறைய பூச்சிக்கு எலும்பு கிடையாது. அந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பூச்சி, உன்னை ஏந்திரமாக மாற்றுகிறேன். அல்லேலூயா. இந்த வசனம் எனக்கு இன்னும் சரியா புரியல. போர் அடிக்கிறதுக்கு ஏந்திரம். நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க? போர் அடிக்கிறது இந்த நெல் அடிப்பாங்க தானே, அந்த ஊர்ல ஏந்திரம் யூஸ் பண்ணுவாங்க போல. போர் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஏந்திரத்தை என்ன சொல்றாரு? மலைகளை தகர்ப்பாய். அல்லேலூயா. மலைகளை தகர்ப்பாய். நம்மளுக்கே புரியாதுங்க. நான் 5 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்னு தெரியாது.
ஆண்டவர் மெருகேற்றும் போது, ஆண்டவரே நமக்கு திறமையை கொடுக்கும்போது. அன்னைக்கு பேப்பரில் வாசா 7வது வகுப்பு ஃபெயிலான ஒரு பொண்ணு ஐஏஎஸ் எழுதி பாஸ் பண்ணாலாம். ஏழாவதுலே படிப்பை முடிச்சவா அவருக்கு என்ன ஆச்சோ உற்சாகம் அடைஞ்சு பிஏ எழுதி எம்ஏ எழுதி எல்லாம் கரஸ்பாண்டன்ஸில் எழுதி ஐஏஎஸ் பாஸ் பண்ணி கலெக்டராக போகிறேன். ஒருவேளை பாஸ்டர்கிட்ட கேட்டால் நீங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இப்படி ஒரு சபை இங்கே, அப்படி ஒரு சபை அங்கன்ட்டு எனக்காவது உங்களுக்கு நினைவு வந்ததா? எல்லாம் அவர்கிட்ட இருக்கு கையில். வாழ்க்கையின் வரப்பிடம் அவருடைய வலது கையிலே இருக்கிறது. நம்மளுக்கு தெரியாதுங்க. பூஜையை பார்த்து நீ ஏந்திரமாக போகிற அப்படின்னு சொன்னால் பூச்சி ஒன்று ஓடி போயிடும் அல்லது சிரிக்கும். நம்ம அப்படி தான் செய்கிறோம். பாஸ்டர் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணும்போது நீ அதை செய்ய வேண்டும் சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். வீட்டுக்கு போனோடனே எல்லாம் புஷ்ஷுன்னு போயிடும், பலூன். அதே வாழ்க்கை. இது வந்து எல்லா விஷயத்திலும் இப்போ சொந்தமாகும். சரியாக படிப்பு வரலையா ஆண்டவர் கொடுப்பார். சரியாக வியாபாரம் நடக்கலையா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எனக்கு அந்த திறமை வேணும்னு ஆண்டவர் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரா அதை செய்வார். பூச்சி இன்று, ஏந்திரம் நாளை. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்க, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். உலகத்தை நம்ம தான் மாற்றணும், வேற பற்றி மாற்ற முடியாது. மற்றவங்களாம் பிடிச்சி கீழே இழுக்கிறாங்க, நம்ம தான் உயரத்துக்கணும். மலைகள் வந்தால் அதெல்லாம் பொடியாகும். ஆண்டவர் பூச்சிக்காக தான் எதிர்பார்க்கிறார், ஏந்திரம் இல்லை. என்ன சொல்லுவாங்க, திறமை உள்ளவர்களை ஆண்டவர் அழைக்க மாட்டார். நல்லா கவனிங்க, அழைத்தவர்களுக்கு திறமை கொடுப்பார். அல்லேலூயா. திரும்ப சொல்றேன், திறமை உள்ளவர்களை ஆண்டவர் அழைக்க மாட்டார், தாம் அழைத்தவர்களுக்கு ஆண்டவர் திறமை கொடுப்பார். அதாங்க இது. பூச்சியை எடுத்து இயந்திரமாக மாற்றுவது. அதுக்கு நல்ல உதாரணம் வந்து தாவீது. போன முறை பேசும்போதும் தாவீதை பற்றி பேசினேன். இப்போ வேற கருத்து. தாவீதையும் கோலியாத்தையும் கம்பேர் பண்ணவே முடியாதுங்க. 2 பேரும் சண்டை போட போகிறான்னு சொன்னால் அங்கேயே நிற்க மாட்டான், போயிடுவான். தாவீது சாவ போகிறான்னு சொல்லிட்டு அதை பார்க்கக்கூடாதுன்ட்டு போயிடுவான். அவன்கிட்ட இருந்தது என்னது? அவனுக்கு இருந்த ஆயுதம் கூழாங்கல். அடுத்தது தன்னை பயன்படுத்த போகிறார் ஆண்டவர்னு நம்பிக்கை. ஆமென். பூச்சியை இயந்திரமாக்குன்னு சொன்னா உங்க உருவமெல்லாம் மாறிடும். கருப்பா இருக்கிறவங்க வெள்ளையாயிருவாங்க, 5 அடி இருக்கிறவங்க 7 அடி ஆயிரும். அப்படிலாம் கிடையாதுங்க. இயந்திரம் உள்ளதான் உருவாகும், நம்மளுக்கே தெரியாது. கூழாங்கல் ஒருத்தன் மண்டைய உடைச்சி உள்ள போயிட்டு ஃப்ளாட்டா விழுந்துட்டான். எப்படி மாற்றுவார்னு தெரியாது, மாற்றுவார். எத்தனையோ சாட்சிகள், மாற்றுவார். ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த துடிச்சிக்கிட்டு இருக்கார். வரமாட்டியா வரமாட்டியா வரமாட்டியா. அதனால தான் காலையில் பைபிள் வாசிக்கும் போது பேசுகிறாரு, சர்ச்சுக்கு வரும்போது பேசுகிறாரு, வேற ஏதாவது செய்தியை கேட்கும்போது பேசுகிறாரு. பேசிக்கிட்டே இருக்காரு. வா வா வான்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறார். நம்ம என்ன சொல்கிறோம்? நான் பூச்சி 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 தாங்க ஆரம்பிக்கும் போது. அவர் கையில் கொடுக்கும்போது இயந்திரம். ஆண்டவர்
நம்பிக்கையை கொடுக்கிறார், அழைக்கிறார், நம்பிக்கையை கொடுக்கிறார். அவர் நம்மை பயன்படுத்த ஒரு இது மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். இது உண்மை நிகழ்ச்சி. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆழமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. ஜெர்மனில் ஹிட்லர் இருக்கும்போது யூதர்களை கொன்னார். கொஞ்சமாக இல்லை, 6 லட்சம். அவங்கள என்ன செய்வார், அவங்களெல்லாம் யூதர்களெல்லாம் கொண்டு வந்து போய் ஜெயிலில் அடைச்சி அதில் ஒன்றும் வசதியே இருக்காது, சாப்பாடு சரியாக இருக்காது. ஒய்ஃபை கூப்பிட்டு வந்து புருஷன் முன்னால் ஷூட் பண்ணி கொல்லுவாங்க. அவனுடைய நோக்கம் வந்து அவனுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு கிறுக்கு பிடிக்கணும். அதில் அப்படி ஒரு விக்டர்னு ஒருத்தர், அவர் பெரிய ப்ரொஃபஸர், அவர் யூதராக இருந்ததுனால உள்ள தூக்கி போட்டான். ஒய்ஃபை கொன்னாங்க, பிள்ளைகளை அவர் முன்னாடி கொன்னாங்க. அவர் என்ன செஞ்சார், அந்த சிறைச்சாலையை ஒரு ஆய்வு மையமாக மாற்றிட்டார், ரிசர்ச் பண்ணுறதுக்கு. சிலர் என்ன பண்ணுறான், கஷ்டத்தை தாங்காமல் இந்த பிளேட்டு இருக்குல்ல, அதை கூர்மையாக்கி கழுத்தை வெட்டி சாப்பிட்றான். ஏன்னா தூக்கு போடுறது கூட முடியாது. ஆனால் சிலவை என்ன பண்ணுறான், அதே சூழ்நிலை, அதே கஷ்டம், அதே இழப்பு, அது மத்தியில் நெஞ்சை மலர்த்திக்கிட்டு அங்கே இங்கேயும் போயிட்டு வந்துட்டுருக்கான். இவன் என்னடா ஒரே இடத்துல 2 பேர் இருக்காங்கன்ட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார். அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் நோக்கம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் போராட்டத்தை மேற்கொண்டு வாழ்ந்தார்கள். ஆமென். எவர்களுக்கு நோக்கம் இல்லையோ அவனா செத்துட்டான். ஏன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நோக்கம் கொடுக்குறார், ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அழைத்திருக்கிறார், நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார், நம்மை பயன்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் ஒரு பூச்சி, நாங்களெல்லாம் ஒரு சிறு கூட்டம். நீர் பெரிய காரியங்களை செய்க எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரே. எங்களால் நம்ப முடியவில்லை, செய்ய முடியுமா முடியாதா என்ற நம்பிக்கை கூட இல்லை ஆண்டவரே. இந்த நாளிலே எங்களோடு பேசினீர். எங்கள் வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களை ஒப்படைக்கிறோம். நீர் பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you அண்ணே, thank you. ஸ்தோத்திரம். No problem, no problem. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை தேடி வந்தீர், என்னை தேடி வந்தீர். உம்மால் எல்லாம் ஆகும் என்று உம்மை நம்ப வைத்தீர், உம்மை நம்ப வைத்தீர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை தேடி வந்தீர், என்னை தேடி வந்தீர். உம்மால் எல்லாம் ஆகும் என்று உம்மை நம்ப வைத்தீர். என் பலவீனம் சோர்வுகளில் நான் உம்மை நம்புகிறேன். நான் உம்மிடம் ஓடி வந்தேன். இவை பொழுதேனும் விலகாமல் என்னை இரவும் காக்கின்றீர். இமை பொழுதேனும் விலகாமல் என்னை இரவும் காக்கின்றீர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை தேடி வந்தீர், தேடி வந்தீர். உம்மால் எல்லாம் ஆகும் என்று நம்ப வைத்தீர், நம்ப வைத்தீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் நம்மை மீட்டெடுக்கிறார், அவரை நம்பும்படி செய்கிறார். ஸ்தோத்திரம். பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அண்ணன் நல்ல ஒரு பைபிள் டீச்சர்,
ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், இட்ஸ் a crown of prophecy for the people of God. It's a crown of prophecies. தீர்க்க தரிசனத்தின் மகுடம், அதுதான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். சரியா? அதில் 66 புஸ்தகம் உண்டு. 66 அதிகாரங்களும் பைபிளில் இருக்கிற 66 புஸ்தகங்களுக்கு சமம். இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்குள்ள முழு பைபிள் இணைஞ்சிரும். அவங்க 1லிருந்து எத்தனை வரைக்கும் கண்டிப்புன்னு சொன்னாங்க? 39. 1லிருந்து 39 வரைக்கும் பழைய ஏற்பாடு. தெரியுமா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டில் 39 புஸ்தகம் இருக்கு. அந்த 39 புஸ்தகம் ஃபுல்லா நியாயப்பிரமாணம். 40 பிறந்த உடனே கிருபை பிறக்கும். ஹல்லேலூயா. ஆமா, 2024 உங்களுக்கு 40 பிறந்திருக்குது. ஹல்லேலூயா. வயசு இல்லை. ஆமா, இயேசு பிறந்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் ஆரம்பிச்சிருக்குது. நல்ல காலம் பிறந்திருக்கிறது. ஆமென் சொல்றவங்களுக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆம், அவர் மீண்டும் மீண்டும் தேடி தேடி இயேசு வந்தீரே, இயேசு வந்தீரே, என்னை கண்டுபிடித்து கரத்தை பிடித்து கண்ணீர் துடைத்தீரே, உம்மை பாராமல் நாளும் பொழுதும் மெலிந்து போனேனே, சத்தம் கேட்காமல் செவிகளெல்லாம் நான் பூத்து போனேனே, இமை பொழுதேனும் விலகாமல் என்னை இரவும் காக்கின்றீர், இமை பொழுதேனும் விலகாமல் என்னை இரவும் காக்கின்றீர், என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை தேடி வந்தீர், உம்மால் எல்லாம் ஆகும் என்று உம்மை நம்ப வைத்தீர். 1லிருந்து 39 அதிகாரம் நியாயப்பிரமாணம் ஃபுல்லா முயற்சி பண்ணாங்க. நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்த மோசேயே முயற்சி பண்ணி தோத்துட்டார். யோசுவா 2வது முயற்சி பண்றாரு, தோல்வி. நியாயப்பிரமாணத்தை யாரால என்ன செய்ய முடியல, நிறைவேற்ற முடியல. அப்புறம் தாவீதெல்லாம் வந்தாரு, இருதயத்துக்கு பிரியமானவரெல்லாம் இருந்தாரு, ஆனா நியாயப்பிரமாண விஷயத்துல ஃபெயிலு. ஸ்தோத்திரம். யாராலையும் நியாயப்பிரமாணத்தை என்ன செய்ய முடியல, நிறைவேற்ற முடியல. அதுக்கப்புறம் தாவீதுக்கு அப்புறம் நிறைய ராஜாக்கள் எல்லாரும் தோத்து போறாங்க. ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசிகள் வந்தாங்க, தோல்வி. எரேமியா, எலியா போன்ற பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஜாமவான்கள் வந்தாங்க. நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி யாராலையும் என்ன செய்ய முடியல, நிற்க முடியல, தோல்விதான். ஸ்தோத்திரம். நீட் எக்ஸாமை விட ரொம்ப கஷ்டமான எக்ஸாம். ஐஏஎஸ் எக்ஸாமை விட ரொம்ப கஷ்டமானது. ஸ்தோத்திரம். கடைசியில் இயேசு வந்தார். ஆம், அவர் கையை கட்டி வாழ்ந்தாரோ வாயை கட்டி வாழ்ந்தாரோ எனக்கு தெரியாது. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி அதை தூக்கி தரையில அடித்து உடைத்து போட்டார். ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். இதை ஜெயிக்கிறதுக்கு நான் ஒருத்தன் பிறந்து வந்திருக்கேன்னு சொல்லி வந்து நியாயப்பிரமாணத்தின்படியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவர் ஜெயிச்சு நியாயப்பிரமாணத்தை உடைச்சிட்டார். ஸ்தோத்திரம். அப்புறம் சொன்னாரு, என் பக்கம் வர்றவங்க எல்லாருக்கும் நான் அந்த ஜெயத்தை தருகிறேன், என் பக்கம் சேர்ந்து கொள்கிற எல்லாருக்கும் அந்த ஜெயத்தை நான் தருகிறேன், என்ன நம்பி வா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்கதான் 40ஆம் அதிகாரம் பிறக்குது. நீங்க 40க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல காலம் பிறக்குது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால ஏசாயால முதல் 39 அதிகாரத்தை கிழிச்சிடாதீங்க. உபாகமும் 20 சாபமா வரும் பாருங்க, 28 சாபமா வரும். நான் பைபிள்ல கீச்சு கீச்சு வச்சிருந்தேன், இதெல்லாம் எனக்கு வேண்டாம். அது இந்த பைபிள், முந்தின பைபிள்ல 28ஆம் அதிகாரம் இந்த 15ஆம் வசனத்துக்கு மேல பூரா சாபம். இது எனக்கு வேண்டாம் சொல்லி பேனா வச்சு பூரா கீச்சிட்டேன். அது ஒரு 3 வாக்குல. ஆமா, நாங்கள் அதை படிக்கிறதும் இல்லை, அதை எண்ணுவதும் இல்லை. அந்த பக்கமே திசை வச்சு படுக்கிறது கிடையாது. அதை பார்த்து ஒருத்தர் இடறி போயிட்டார். பைபிள் அந்த பாஸ்டர் கீச்சு கீச்சு வச்சிருக்க பைபிள். ஏன் அண்டர்ஸ்டாண்டிங்கே வேற.
நீங்கள் கீச்சு வைக்கணும்னு நான் சொல்லலை. நமக்கு ஏதாவது பிடிச்சதுன்னா என்ன செய்யணும்? அண்டர்லைன் பண்ணுறோம், ஹைலைட் பண்ணுறோம், முத்தமெல்லாம் கொடுக்குறோம், விரல வச்சுலாம் ஜோம் பண்ணுறோமே. பிடிக்கலன்னா அதான் மனுஷன். பிடிக்கலன்னா பிடிக்கல, பிடிச்சதுன்னா பிடிச்சிரு. சிலர் பிடிக்காட்டாலும் ஒரு மாதிரி பிடிச்சிருக்க மாதிரியே பண்ணுவாங்க. பிடிக்காததை பிடிச்ச மாதிரி ட்ரை பண்ணுவாங்க, பிடிச்சதை பிடிக்காத மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அது ஒரு வகையான மக்கள். அவங்க இப்போ வேண்டாம். ஸ்தோத்திரம். சரி, நம்ம காணிக்க போடுவோம். அடுத்த ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிறோம். நிறைய பேருக்கு அப்படி ஒரு பயமாகவே இருக்குது. இவன் போகிற போக்கில் மறுபடியுமா மணி. ஸ்தோத்திரம். இன்னும் நமக்கு ஒரு 5-6 நிமிஷம் இருக்குது. ஸ்தோத்திரம். எஸ்தர் குடும்பத்தார் வந்து ஒரு பாடல் பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுத்தாரு கிருபையாய். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தி உறுதிப்படுத்தினார் நிரந்தரமாய். பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுத்தாரு கிருபையால். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தி உறுதிப்படுத்தினார் நிரந்தரமாய். கிருபையால் இதுவரை வாழ்ந்தேன் ஐயா, தயவினால் இனி மேலும் வாழ்வேன் ஐயா. உம் கிருபையால் இதுவரை வாழ்வேன் ஐயா, தயவினால் இனி மேலும் வாழ்வேன் ஐயா. குறைவாக வாழ்ந்தேன் ஐயா, நிறைவாக மாற்றினீரே. நன்மையும் கிருபையும் என்னை தொடரச் செய்தீரே. குறைவாக வாழ்ந்தேன் ஐயா, நிறைவாக மாற்றினீரே. நன்மையும் கிருபையும் என்னை தொடரச் செய்தீரே. கிருபையால் இதுவரை வாழ்ந்தேன் ஐயா, உம் தயவினால் இனி மேலும் வாழ்வேன் ஐயா. உம் கிருபையால் இதுவரை வாழ்வேன் ஐயா, உம் தயவினால் இனி மேலும் வாழ்வேன் ஐயா. ஒன்றுக்கும் உதவாதென்னை தேடியே வந்தீரையா. கீர்த்தியும் புகழ்ச்சியும் என்னை சூழ செய்தீரே. ஒன்றுக்கும் உதவாதென்னை தேடியே வந்தீரையா. கீர்த்தியும் புகழ்ச்சியும் என்னை சூழ செய்தீரே. கிருபையால் இதுவரை வாழ்ந்தேன் ஐயா, உம் தயவினால் இனி மேலும் வாழ்வேன் ஐயா. உம் கிருபையால் இதுவரை வாழ்ந்தேன் ஐயா, உம் தயவினால் இனி மேலும் வாழ்வேன் ஐயா. கிருபையால் வாழ்வதால் கிருபைக்காய் நன்றி சொல்கிறேன். உம் தயவினால் நிலை நிற்பதால் உம் தயவை எண்ணி பாடுகிறேன். கிருபையால் வாழ்வதால் கிருபைக்காய் நன்றி சொல்கிறேன். உம் தயவினால் நிலை நிற்பதால் உம் தயவை எண்ணி பாடுகிறேன். Praise the Lord. Hallelujah. பரலோகத்தின் ராஜாவே, இந்த நாளுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரிக்கையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, பல மடங்காகவும் பல லட்சம் மடங்காகவும் ஆண்டவரே உங்களுக்கு திரும்ப கொடுங்க தகப்பனே. அப்படி கொடுக்க வல்ல ஒரு தகப்பனே நீங்கள். ஆண்டவரே சோத்திரமப்பா, நாங்கள் கேட்ட வார்த்தைக்காகவும் ஆண்டவரே சோத்திரம் வருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அப்படி நிறைவேறத்தக்கவும் ஆண்டவரே, இந்த ஆண்டு வாக்குத்தத்தம் ஆண்டவரே சமூகம் உங்கள் முன்பாக செவ்வளவும் ஆண்டவரே, எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சமூகம் முன்பாக சென்று ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்துங்க தகப்பனே. அப்படி செய்யப்பாக நன்றி தகப்பனே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெயகரிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படி செய்கிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பும்
பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் ஆறுதலும் சிநேகமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் சமூகமும் நம் அனைவரோடு கூட இன்னும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை பரியந்தம் தங்கி தாபரித்து இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். God bless you.